Hey guys, welcome back to my Mommy's channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கொத்து பரோட்டா தான். இதுக்கு சிக்கன் குழம்பு வந்துட்டு நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் பார்த்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. முட்டை ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி எப்போவுமே வந்து கொத்து பரோட்டாக்கு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புளிப்பு வந்து அதிகமாக இருக்காது. அண்ட் இது வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ தக்காளி வதக்கினோடனே நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலாவும் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்ல வெங்காயம் தக்காளியோடு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 முட்டையை வந்து உடச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இது நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்ம இன்னொரு 3 முட்டையாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து பொடி மாஸ் அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. முட்டை வந்து பரோட்டாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம பரோட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பரோட்டா ஆட் பண்ணதுக்கப்புறம் சும்மா லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிரேவி வந்து போட போகிறோம். சிக்கன் கிரேவி போட்ட உடனே ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா பெரட்டி மட்டும் வச்சுருங்க. இல்லைனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு பரோட்டா வந்து தனித்தனியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. முட்டை, குழம்பு, பரோட்டா எல்லாமே சேர்ந்து நம்ம கொத்து பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி மட்டும் சாப் பண்ணி வச்சுருக்கிறத அதுக்கு மேலே போட்டுருங்க. இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் மாதிரியே இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அண்ட் நம்ம கிரேவி யூஸ் பண்ணுறதுனால இது அதே மாதிரி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமலாஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்பப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.